ராமாயணத்தில் வருகின்ற மிக முக்கியமான அந்த கதாபாத்திரம், அந்த மாளிகைக்கு வெளியிலே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய குழந்தை செத்துப்போன குழந்தையை மடியில வைத்துக் கொண்டு, ராமா உன்னுடைய ஆட்சி கெட்டு போய்விட்டது, உன்னுடைய ஆட்சி மிக மோசமாகி கொண்டிருக்கிறது என்று ராமனை பார்த்து கேட்டபோது ராமன் வெளியிலே வருகிறார். என்ன ஆட்சி என்று கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது உன்னுடைய ஆட்சி மிக மோசமாக போய் கொண்டிருக்கின்றது, குலம் தர்மம் மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, தர்மம் மாதிரி மிக மோசமான செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்கிறார். நீங்க காட்டுல போய் பாருங்க என்று சொல்லுகிறார் அந்த பார்ப்பனர். இவர் வாள் எடுத்து குதிரையில ஏறி அந்த காடுகளுக்கு சுத்துகிறான். ஒரு மரக்கிளையிலே தலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கிறான். ராமன் கேட்கிறான், நீ யார் என்று கேட்கிறார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றால், நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். உன்னுடைய பெயர் என்ன என்றால் சம்புகன். உன்னுடைய சாதி என்ன என்றால் அவன் சொல்கிறான், நான் என்னுடைய சாதி வேட்டுவ சமூகம், அதாவது பழங்குடி சமூகம் என்று சொல்கிறான். ராமன் கீழ் சாதிக்காரனாக நீ எப்படி ஜாதி மாதிரி எப்படி இந்த தர்மத்தை செய்ய முடியும்? அந்தந்த சாதிக்கென்று ஒரு தர்மம் இருக்கின்றது, நீ சாதி மாதிரி இந்த தர்மத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி வாள் எடுத்து அவனை தலையை வெட்டி படுகொலை செய்கிறான். அந்த ரத்தம் அந்த குழந்தைக்கு தெரித்த பிறகு அந்த குழந்தை உயிர்ப்பித்ததாக அந்த கதையிலே சொல்லப்படுகின்றது. சாதி மாறி திருமணம் செய்தாலோ அல்லது சாதி மாறி இந்த மாதிரி தவம் செய்தாலோ படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது.